இந்த பம்பு சர்வீஸுக்கு வந்திருக்கு. ஆயிலே இல்லாம ரொம்ப நாளா ஓட்டிட்டாங்க போல இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே வீணா வெளியே போயிடுச்சு. அது மட்டும் இல்லங்க, அதுல இருந்து வாட்டர் சீல் வந்து லீக் ஆகி பம்புக்குள்ள இருந்து தண்ணி ஆயில் கண்டெய்னருக்குள்ள வந்துருச்சு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே பிதுங்கி தண்ணி வெளியே போயிடுது. இந்த மாதிரி நடந்ததுனால பேரிங் சுத்தமா நொறுங்கியும் போச்சு. அது மட்டும் இல்ல, சவுண்ட் அதிகமா ஏன் வருதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க வந்து சர்வீஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சவுண்ட் வித்தியாசமா வந்துச்சுன்னா கட்டாயமா சர்வீஸ்க்கு எடுத்துட்டு வந்து கொண்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பம்பு வீணா போயிடும், மோட்டரே மாற்ற வேண்டிய சூழலே வந்துடும். கொஞ்சம் பக்குவத்தில் இவங்க சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ நாம் பேரிங்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு பக்காவாக வாட்டர் வாஷ் பண்ணி இந்த கண்டெய்னரை உள்ளுக்குள்ளே தண்ணியே இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஆயிலை ஊற்றி இந்த பம்பை ஓட விட போகிறோம். ரொம்ப காஸ்ட்லியான பம்பு இது. ஆயிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கரைன்னு கரிஞ்சு போய் தீஞ்சு போயிருக்கு. மூளையில் ரொம்ப நாளாக போட்டு வச்ச பம்புன்னு சொன்னாங்க. இந்த பம்புடைய ப்ரெஷர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி என்பதற்காக இந்த பம்பை நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இவங்க சென்னையை சேர்ந்தவங்க பம்பை கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டு கையோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க.